முதலமைச்சர் சொல்லுகிறார் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் பிடிபட்டன. இதை போய் ஒரு முதலமைச்சர் சொல்லலாமாங்க? ஒரு மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்னா நீங்க இந்த திராவிட போதைப் பொருட்கள் இதுல ஒரு நிமிடம் இருங்க. நிறைய விஷயங்களை இது பண்ணிருக்காங்க. நார்கோட்டிக்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க சார். இருக்கட்டுங்க. ஸ்டேட்மென்ட்டானா அசிங்கம் இல்லையாங்க? சட்டம் ஒழுங்கு உங்க கையில தானங்க இருக்கு. சட்டம் ஒழுங்கு உங்க கையில. ஆட்சி காலங்கள்ல இப்படி எல்லாம் இப்படி பறிமுதல் செய்யப்படுது. மெத்தப்பட்டம் இல்ல இருந்தா தானே பறிமுதல் செய்ய முடியும். மெத்தப்பட்டம் என்கிற ஒரு வார்த்தையை ஜாபர் சாதிக் வந்ததற்கு பிறகு திராவிட மாடல் வந்ததற்கு பிறகுதான் என்ன இவருடைய மாடல். நாங்களும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். இந்த திராவிட மாடல் வந்ததற்கு பிறகுதான் ஏங்க கிட்னி ராக்கெட்டிங்கு உங்க சட்டமன்ற உறுப்பினர் செய்யறாரு. அவனை கச்சோட்டு நிற்கிறீங்களாங்க? இந்த ஒரு பத்திரிகையாளரை வந்து முன்ன நின்று தாக்குறான் உங்க சட்டமன்ற உறுப்பினர். 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நின்று அஃபென்ஸ் செய்யறான். அவனை மறுநாள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் விட்டு நீ நீக்கணுமா இல்லையா? என்கரேஜ் பண்றீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கிட்னி ராக்கெட்டிங்கு மகாராஷ்டிராவிலேருந்து உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லவா? மகாராஷ்டிராவிலேருந்து கிட்னி ராக்கெட்டிங் டீமு திருச்சிக்கு வந்து இப்போ கிதார் மருத்துவமனை மூடப்பட்டிருக்கு. தெரியுமா? என்ன அதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கம்போடியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபருக்கு ஏபி நெகட்டிவ்ங்கிற ஒரு கிட்னியை பல கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏபி நெகட்டிவ் கிட்னி வந்து கிடைக்காது. லட்சக்கணக்கில் ஒரு 5 லட்சம் பேருக்குள்ள ஒருத்தருக்கு தான் அந்த ஏபி நெகட்டிவ் கிட்னி இருக்கும். இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, எத்தனை பேர் கிட்னியை சட்னி ஆக்கியிருக்காங்கன்னு ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன இதை வந்து மகாராஷ்டிராவினுடைய கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து இங்கே இது பண்ணி அதுக்கு பிறகுதான் உயர்நீதிமன்ற ஆணை ரத்து செய்யப்பட்டு அது நிறுத்தப்படுகிறது. இதை யார் நடத்துறா? உங்க சட்டமன்ற உறுப்பினர். நீங்க எல்லாம் மக்கள் நலனை பத்தி பேசுறீங்களா? நீங்க தான் வந்து வெல்லும் தமிழ் பெண்களை பத்தி பேசுறீங்களா? நீங்க தான் வந்து தொடரட்டும் நல்லாட்சின்னு சொல்றீங்களா? கேவலமான ஆட்சிங்க, மிக கேவலமான ஆட்சியை நீங்க ஏங்க பொய்யா சொல்றீங்க?